ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அதே போல் கர்த்தருக்குள்ளே நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். இல்லை என்ன கவலை இருந்தாலும் இந்த சர்ச்சில் ஆண்டவர்கிட்ட நம்ம மனசு, அவர் அப்பா, நம்ம பிள்ளைங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் பாரத்தையெல்லாம் இறக்கி விட்டுட்டு நம்ம இங்கேருந்து போக போகிறோம். முதலாவது பாடலாக அலங்கார வாசலால் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அவர் துதிக்க வந்திருக்கோம், அவர் அப்பா, நம்ம அதுதான். இது சின்ன பாலிசி தான். கரங்களை தட்டுவோமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செலுத்துவர்க்கே நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாக விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாக விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்,
ஹalleluya ஹalleluya. என்ன சத்தமா? சூப்பர். ஓகே, சரி. நம்மளுக்கு ரொம்ப உண்மையான அன்பு யாரால கொடுக்க முடியும்? அன்பு மறைந்து மற்றவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கிடைக்காது. சில நேரம் அது காணாம போயிடும். நம்மளை ரொம்ப இவங்க நம்மளால ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு நினைப்போம், ஆனா அவங்க மறைஞ்சு போயிடுவாங்க. ஆனா ஒருத்தர் இருக்காரு, என்னைக்குமே நம்ம தவறு செஞ்சாலுமே திருப்பி ஓடி வந்து, இசப்பா என்னை மன்னிச்சிருங்க, திருப்பி உங்க அன்பு எங்களுக்கு கிடைக்குமா நீ கேட்கும்போது ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம மற்றவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு திருப்பியும் போய் பேசும்போது அவங்க திருப்பி பழைய அன்பெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆனால் தெய்வம் இன்னும் அதிக அன்பு 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 அன்புன்ட்டு அவர் அன்பு காட்டிகிட்டே இருப்பார். சரி, அடுத்த பாட்டாக ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்புன்ட்டு பாட்டு. உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, வளர்ந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அன்பு அந்த அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, வளர்ந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் பிறப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, அடுத்தது நம்ம வந்துட்டு ஒரு தோளுக்காக எப்போவுமே இருப்போம், யாராச்சும் நம்மளுக்கு சகாயமாக ஒரு தோல் கிடைக்குமான்ட்டு. ஆனால் எப்போவுமே நமக்கு கூட இருக்கிற ஒரே தோல் இயேசு கிறிஸ்து. அடுத்த பாட்டாக அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போன கவலை. திருப்பியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. என்ன கவலைனாலும் நான் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி, எந்த கவலைனாலும் அவர் மேலே போடுங்க. நம்ம தப்பு செஞ்சாலும் அவர் ஏற்றுக்கிற தெய்வம் கிருபையா நம்மகிட்ட, அது நாம் திருப்பி செய்யக்கூடாது தப்பை. இருந்தாலும்
தெய்வம் நம்ம கூட இருக்கும்போது, ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளால திருப்பி அந்த தப்பை செய்ய முடியாது. அதனால அந்த ஆவியானவர் துணையும் தெய்வத்தோட துணையும் நம்மளுக்கு எப்போதும் வேணும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் ஆத்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து வந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து வந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், ஆமென், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், எல்லாரும் பாடுவோமா? தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. ஆமென். யெகோவா ஈரே என்ற தேவன், ஆமென். பாடுங்க, எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் கரங்களை தட்டி. ஓ யெகோவா ரப்பா என்ற தேவன், ஆமென். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், ஆமென், ஆமென், ஆமென். தேவைகள் யாவும் யாவும் சந்திப்பீர், சந்திப்பீரே. தேவைகள் யாவும் சந்திப்பார். யெகோவா ரப்பா என்ற தேவன், யெகோவா ரப்பா நம் தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் யாராச்சும் 1 முதல் 7 வசனம் அப்படி படிக்க முடியுமா? அதில் பார்த்தா சிம்பிளான மேட்ரு தான். உலர்ந்த எலும்புகள் இருக்குதாமா. உலர்ந்த எலும்புகள்னா இறந்து போய் ரொம்ப நாள் அப்படி மாக்கி போனால் அந்த எலும்புகள் இருக்காமா. அப்போது வந்துட்டு அது உயிர்ப்பிக்க முடியுமா? உயிரடையுமா அந்த எலும்புகள்? செத்துப்போன எலும்புகள் உயிரடையுமா? முடியாது. சரி, அந்த வசனத்தை மட்டும் படிங்களேன். 1 முதல் 7 மட்டும் படிங்களேன். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது.
அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிர் அடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஓகே, சரி. இங்கே என்னன்னா, ஏசப்பா தெய்வம் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு எசேக்கியாவை பார்த்து, எசேக்கியா அங்கே பாரு, உனக்கு என்ன ஏதாச்சும் தெரியுதான்னு கேட்கும்போது என்ன தெரியுதாம்மா? எலும்புகள் திரளாய் தெரியுது, மகா திரளாய் கிடந்தது. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இது உயிர்ப்பிக்க முடியுமா, உயிரடைய முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிற என்ன வார்த்தைன்னா, ஆண்டவரே அதை நீர் அறிவீர், உங்களுக்கு தெரியும். ஏன்னா தெய்வத்தினால செய்ய முடியாத காரியம் ஏதாவது உண்டா? ஒன்றும் இல்லை. அப்போ இந்த விசுவாசம் நம்மளுக்கு இன்னைக்கு வேணும். நம்மளோட வாழ்க்கையில கூடிய உலர்ந்த எலும்புகள் போல ஆதியில இருந்த அந்த அன்பு எங்கே, ஆதியில இருந்த அந்த விசுவாசம் எங்கே, ஆதியில இருந்த அந்த ஆவி எங்கே? ஃபர்ஸ்ட் டைம் ஏசப்பாவை பற்றி தெரியும் போது அப்போ உங்க மேலே ரொம்ப அன்பா இருக்கிற ஒவ்வொரு நடையிலையும் ஒவ்வொரு உட்காரும் போது, ஏசப்பா இது உங்களுக்கு பிரியமா இருக்கான்னு கேட்டு ஆவி கிடைக்கும் போது அந்த ஆவியிலேயே நடந்துட்டு இருப்போம். ஆனால் நாளாக விசுவாசம் எல்லாம் குறைஞ்சு அப்படியே உலர்ந்த எலும்புகளாக கிடப்போம். ஆனால் இன்னைக்கு இந்த நேரம் நம்ம அதை திருப்பி ரீகெயின் பண்ண போகிறோம். அந்த விசுவாசம், அந்த ஆவி, அந்த பழைய அன்பு, முன்னாடி இருந்த அன்பு எங்கே, முன்னாடி இருந்த விசுவாசம் எங்கே, முன்னாடி இருந்த ஆவி எங்கே, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம திருப்பி உயிர்ப்பிக்க போகிறோம். நம்ம உலர்ந்த எலும்புகள் இல்லை. இது என்ன சொல்கிறாருன்னா, அந்த எலும்புகள் என்ன ஆகுது, நரம்புகளை சேர்த்து உண்மையில் மாம்சத்தை உண்டாக்கி நம்மளால் நினச்சி பார்க்க முடியுதா? அந்த எலும்புகள் நரம்பெல்லாம் வந்து மாம்சமெல்லாம் வந்து ஒரு மனுஷனா வந்து அது மக திரளாய் இதே மாதிரி தான் நீங்கள் இன்னைக்கு பயங்கரமான விசுவாசத்தோட நீங்கள் நடக்கும்போது அற்புதம் நடக்கும். பவுல் எல்லாரும் நடக்கும்போது அந்த இந்த நிழல் பட்டு சுகமாச்சமா. அதே போல இங்க ஒவ்வொருத்தரும் நம்ம சாதாரணமான ஆட்கள் இல்லை, நம்ம பயங்கரமான மக்கள். ஏன்னா நம்ம கூட யார் இருக்கா? அதுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் எடுக்க போறோமா இல்லையா? சரி, அந்த விசுவாசத்தோட நம்ம அப்படியே வர்ஷிப்ல போலாம். நீ பரிசுத்த நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உன்னை மாற்றமே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன்
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மாற்றம் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோமா சத்தமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரம் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவையெல்லாம் சந்திப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, பாடுங்க, எல்லாரும் பாடுவோம். எனக்கெல்லாம் நீரே. எல்லாம் நீங்கதாப்பா. தேவையெல்லாம் சந்திப்பீர், எங்க தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. யெகோவா ஆமென். ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா ஈரே, ஓ, எனக்கெல்லாம் நீங்கதாப்பா. சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. ஆமாப்பா. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, ஆமாப்பா. எனக்கெல்லாம் நீரே. எல்லாம் நீங்கதான் என் ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திப்பீர். தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர்.
நீர் அன்பாக வருவீர், நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே, கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே, கரத்தை நீட்டியே சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். சொல்லுவோமா? நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், அன்பாக வருவீர். வெள்ளே என் துருகமே ஆராதிப்பேன், என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். என் இயேசுவாயே நேசிப்பேன், இயேசுவாயே ஓ ஆராதிப்பேன், இயேசுவாயே நேசிப்பேன், இயேசுவாயே ஆராதிப்பேன், 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 இயேசுவாயே நேசிப்பேன், இயேசுவாயே ஓ ஆராதிப்பேன். நீ செய்த நன்மைகளை நினைச்சா எப்படி என்னால துதிக்க முடியாம இருக்கு? எரிகோ கோட்டை துதியினால்தான் வெல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையில வர கஷ்டங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் துதியினால மாற்றம்தான் வெல்ல முடியும். அமைதியா மௌனமா இருக்க முடியாது. துதியினால மட்டும்தான் கட்டுகளோடையும் நோய்கள் நீங்கும், சாபம் நீங்கும், எல்லாம் நீங்கணும்னா துதியினால மாற்றம். அந்த எரிகோ கோட்டை உடைஞ்சது போல உங்க வாழ்க்கையில உள்ள கோட்டைகள் உடையணும்னா தெய்வத்தால மாற்றம் தான் முடியும். பரிசுத்தரே நேசிப்பேன், இயேசுவாயே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், இயேசுவாயே நேசிப்பேன், இயேசுவாயே. எல்லாரும் பாடுங்க. ஆராதிப்பேன், ஆராதிப்பா இயேசுவே உம்மை ஆராதிப்போம். நேசிப்பேன், இயேசுவாயே உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். பரிசுத்தரே நேசிப்பேன், இயேசுவாயே நீ நல்லவாரே, சர்வ வல்லவாரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவாரே, சர்வ வல்லவாரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கரரவ சலலவா ஓ நீ நல்லவா, நீ நல்லவாரே, சர்வ வல்லவாரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அப்பா நீ நல்லவாரே, சர்வ வல்லவாரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுவோமா? நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவாரே, சர்வ வல்லவாரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர், நல்லவாரே, சர்வ வல்லவாரே,
சொல்லு. சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே நீர் வாருமே. ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே நீர் வாருமே. நீ நெருப்பாய் வருவீர் நீர் காற்றாய் வருவீர் நீர் அக்கினியாய் வருவீர் நீர் அன்பாக வருவீர் நீர் நெருப்பாய் வருவீர். ஆயிரம் ஆயிரமான தேவ தூதர்களோடு இயேசு மகாராஜா நம்மத்திலே வந்திருக்கிறார். ஓ நம் தேவ நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். துதிப்போமா துதிப்போமா அவரை சேர்ந்து துதிப்போமா. பரிசுத்தரா ஓ நீ நல்லவரே மே போல யாரும் ராஜாவே பரிசுத்தரே கூட நடக்கும் தெய்வமே. நீர் இருந்தால்தான் எங்க வாழ்க்கையில எல்லாமே சாதகமாகும் அப்பா. எங்க கூட நடக்கணும் அப்பா. எங்க நிழல் பட்டு சுகமாகணும் அப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில வேணும். பழைய அன்பு எங்களுக்கு திருப்பி வேணும் அப்பா. அதை விட அதிகமா உங்ககிட்ட அன்பு செலுத்தணும் அப்பா. பாய் வருவி நீ நெருப்பாய் வருவி நீ காற்றாய் வருவீர் அக்கினியாய் வருவி நீர் அன்பாக வருவி. அல்லேலூயா நீ நல்லவா நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுவோமா அப்பா. நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே என் ஆதாரமே. துதிப்போமா. அல்லேலூயா. ஓ கூட நடக்கும் தெய்வம் அல்லவா நீ. நீர் இறங்க மாட்டீரோ தயவு செய்ய மாட்டீரோ
கொண்டு சொல்லும்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்போ மாத்திரமில்ல, இதே அன்பு, இதே உன் மேலே உள்ள அன்பு அப்பா, உன் மேலே உள்ள அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் கொண்டு செல்லும்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாத்தையும் ஜெயிக்கும் சக்தி பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தால் மாத்திரம்தானே அப்பா முடியும். அது எங்களுக்கு வேணும் அப்பா. உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய பிரசனம் இனிமேலும் எங்கள் கூட இருக்கும்படி உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மெய்யாவே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் நம்மோடு நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த வாரம் முழுது நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தின தெய்வக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகிற வாரம் முழுதும் நம்மை நம்முடைய சபையார், குடும்பத்தார், உறவினர்கள், பரிசுத்தவான்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை வேளையில் முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தையே கத்த நிறைவேற்றி தரும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து ஆராதனை வேளையில் கத்த நம்மோடு கூட இடைப்படும்படியாய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நல்ல ஆராதனையில் நாம் பங்கு பெறும்படி கத்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாடி இசைக்கருவிகளை வாசித்து ஆராதித்த அருமையான வாலிப பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதிலும் அவர்கள் பெரிதானவைகளை காண கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எருசலேமின் சமாதானத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இஸ்ரவேலின் பாதுகாப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யூத ஜனங்களின் ரட்சிப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்தியாவின் பாதுகாப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்தியாவின் சமாதானத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்திய தேசத்தில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராஜாக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஜாதி ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தில் நல்ல மழை பெய்து ஆசீர்வாதம் பெருகும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேவூர், அவனாசி, திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் நல்ல மழை பெய்யும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய மாவட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும்படியாய் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேவூர் இந்திய தேவ சபைக்கு 5000 ஆத்துமாக்களை 3 ஏக்கர் நிலத்தை கத்த நமக்கு தரும்படியாய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கத்த நம் ஜபத்தை கேட்டபடியே செய்ய பொறுப்படினால் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.